உயிரை விட்டார். வில்லியனூர் மாதா கோவில் அனுபவங்கள். வில்லியனூர் மாதா கோவில் நான் கிட்டத்தட்ட ஒரு 2003 இங்கே டச்சு நமக்கு உண்டு. எங்கே? வில்லியனூர் மாதா கோவிலில். இங்கே நான் 2003 நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறது. இப்போ அசோக் நகர், ஆரியப்பாளையம் அசோக் நகரில் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆகிட்டோம். இங்கேயே வந்து நம்ம நேட்டிவ் பிளேஸு திருச்சி. நேட்டிவ் பிளேஸ் திருச்சியில் இருந்து இப்போ லேண்டு இங்கே வாங்கி வீடு கட்டிக்கிட்டு என் சண்டில் ஃப்ரான்ஸில் இருக்கார். அவரும் வீடை இங்கே வாங்கி வீடை கட்டிக்கிட்டு மாதா கீழே நம்ம அடிமையாக இருந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ மாதா என்ன வழி நடத்துகிறாங்களோ அந்த செயல்பாடை வில்லியனூர் மாதா செயல்பாடு நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு ஆண்டவர் கிருபையாலையும் மாதா அருளாலையும் எங்களை நல்ல விதமாக வச்சுருக்காங்க. எவ்விதமான நோய் தாக்கங்கள் இல்லாமலும், வறுமைகள் இல்லாமலும், சாப்பாட்டுக்கு இல்லாமலும், எந்த தாக்கங்கள் இல்லாமல் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இது வரைக்கும் வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் பாதுகாப்பாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னமும் நம்மளை கைவிட மாட்டாங்க. நம்ம உயிர் உள்ள வரை நம்மளை கைவிட மாட்டாங்க. ஓகே. நான் வந்து 2008 உடல்நலம் குன்றிய போது மரண தருவாயில் இருந்தேன். அந்த நேரம் மாதா என்னை ஆண்டவரும் மாதாவை என்னை கைட்டு விட்டு இன்றைக்கி இதே இடத்துல செட்டிலாக்கி வச்சுட்டாங்க. பெரிய அற்புதம். மாதா செய்த அற்புதம், பெரிய அற்புதம். ஆனால் ஒரு திருமணத்தில் தண்ணீர் ரசமாக பரிந்துரைத்ததே மாதா தான். ஓகே. மாதா பொதுவாக வில்லியனூர் மாதா ஒரு சிறப்பு. மாதா எல்லாருக்கும் மாதா. வேளாங்கண்ணிலையும் மாதா, இங்கேயும் மாதா, அச்சரபாக்கத்துலேயும் மாதா, கோணாங்குப்பத்தில் மாதா, கம்ப்ளீட் உலகமே மாதா. மாதா இல்லாமல் அவங்க இல்லை இங்கே. அதனால தான் ஆண்டவர் சொன்னது, இதோ உன் தாய் அப்படின்னு கடைசி வார்த்தை சொல்லி முடிச்சிட்டேன். அப்போ மாதா யாருக்கு? எல்லாத்துக்குமே தாய். நமக்கு மட்டும் இல்லை. மாதாவுடைய அருளால் நீங்கள் நல்லபடியாக இருக்கிறோம். வர்றவங்களும் நல்லா இருக்காங்க. வர்றவங்களும் மாதாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு. உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது இங்கே வந்ததுலேருந்து? என்ன அனுபவம்? எனக்கு வந்து இங்கே அனுபவம் மாதாவை டெய்லி வீட்டில் இருந்து எங்கள் வீட்டுக்கு 1.5 கிலோமீட்டர் டெய்லி வருவேன். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருப்பேன். மாதாவோட ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் பண்ணிவிட்டு நிலுதிரியார், உபதேசியார், இவங்கெல்லாம் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அது ஒரு பெரிய நட்பு. அதற்கு மாதாவால் தான் அவங்க நான் நட்பு ஏற்பட்டது. டைரெக்டாக அவங்க நட்பு ஏற்பட்டது. மாதாட்டம் வந்ததுனால மாதா மூலம் நட்பு ஏற்பட்டது. அது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? மாதாவோட இது உணர்வு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எப்படி, என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? மாதா நமக்கு இன்றைக்கி ஒரு திங்ஸு அட்லீஸ்ட் 100 ருபீஸ் இல்லை அப்படி மாதாவே என்ன செய்வது அப்படிங்கும்போது அந்த நேரம் நம்ம நினைக்கிறோம். மாதா அந்த நேரம் நமக்கு அங்கே கொடுக்க காத்துட்டு இருக்காங்க, வைக்கிறாங்க. அந்த பார்த்தோன்னே வந்து கொடுக்குற மாதிரி நிலைமை வைக்கிறாங்க. அங்கே நாங்கள் ஃபீல் பண்ணதுனால மாதா அங்கே மாதா இல்லாமல் நம்ம இல்லை. இன்னைக்கு மாற்று சபையினரும் இருக்கான். அவன் வந்து மாதாவே இல்லைன்னு வர்ணிக்கிறான். அவன் வர்ணிப்பது தவறு. நீ எங்கேருந்து வந்தா அதை நினைக்கல. நீ எங்கேருந்து வந்த, யார் மூலமாக வந்த, தன்னுடைய தாய் மூலமாக நீ வந்தங்கிறத அவன் நினைக்கலை. பல காரணங்கள். மாற்று சபையினர் பலவிதமான காரணங்கள், பலவிதமான குறிப்புகள், பலவான தவறான எண்ணங்கள். இது நல்லது. அது நீ எங்கேருந்து வந்தாங்கிறது அவர் உணரலை. அதனால் அவர் உணர்ந்துருக்காருன்னா சொல்ல மாட்டார், அதை பற்றி பேச மாட்டார். மாதாவே இல்லை, ஒரு ஸ்திரீ
அப்படின்னா அது நியாயமாக இருக்குது. இன்றைக்கி அவங்க அம்மாவை பார்த்து ஒரு ஸ்திரீன்னு சொன்னாக்கா அது ஒத்து வராது. இதெல்லாம் பாசிட்டிவ் வழிபாடுகள், அந்த மாற்று சபையினுடைய முறைகள் இதெல்லாம் நல்லதாக இருக்காது. கிறிஸ்துவரை பொண்ணால் எல்லாம் ஒரே கிறிஸ்துவர் தான், மாறுபட்ட கிறிஸ்துவர் இருக்கக்கூடாது. அது ஏதாவது ஆண்டவர் ஒருவரால் தான் முடியும். ஓகே ஓகே. யாராலையும் முடியாது. உங்கள் பேர்? என் பேர் சூசை மாணிக்கம். சூசை மாணிக்கம். வயசு? வயசு வந்து இப்போ 72 ஆகும். 72. 72. குட். ஹாவ் ஏ லாங் லைஃப். ஹாப்பி லாங் லைஃப். என் பேர் மோகன்ராஜ். மோகன். தேங்க்யூ. தேங்க்யூ.